கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். நிறைய காரியங்கள் நம்மளால முடியல, நிறைய காரியங்கள் நம்ம சக்திக்கு மிஞ்சி போகுதுல, நிறைய காரியங்களை நம்மால் சாதிக்க முடியாதபடி தடைப்பட்டு போய் விடுகிறது. அன்பான குடும்பத்தின் மக்களே, கொரோனா வந்த சமயத்துல எத்தனையோ பிரபலங்கள், எத்தனையோ கோடிகளை கரங்களில் வைத்துக் கொண்டிருந்த மனிதர்கள் தங்களுடைய ஜீவனை காக்க முடியாதபடி பலியானதை நாம் கண்கூடாக கண்டோம். நம்மளால ஒண்ணுமே முடியாது. நிறைய சூழ்நிலையில எது இருந்தாலும் சாதிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனா நிறைய முறை நம்மால முடியவே முடியாது. ஒரு சில காரியங்கள் நம்மால் தாண்டி செல்லவே முடியாது. அந்த திருமறை சொல்லுகிற வார்த்தை லூக்கா 1:37, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. For with God nothing will be impossible. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரால் எல்லாமே முடியும். இந்த உலகத்தினால முடியாது, மருத்துவர்களால் முடியாது, அதிகாரிகளினால் முடியாது, தலைவர்களினால் முடியாது, நம்மால் முடியாது. ஆனா ஆண்டவரால் எல்லாம் முடியும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை படைத்ததே அவர்தானே, நம்மை உருவாக்கியது அவர்தான், நமது பாதைகளை செவைப்படுத்திக் கொண்டிருப்பது அவர்தான். அவர் சொல்லுகிற காரியம் அதுதான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாள் ஏக்கத்தோடு கேட்க, இது எப்படி நடக்கும்? இது முடியுமா? இது சாத்தியமா? இது எப்படி? கேட்கவே முடியலையே, இது நம்பவே முடியலையே. ஆனால் தேவதூதன் சொன்ன வார்த்தை, தேவனால் எல்லாமே கூடும். இல்லாததை கூட உருவாக்க முடியும் நமக்காக. இருப்பதை கூட இல்லாததை மாற்றி அமைக்க முடியும் நமக்காக. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என்னால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. உனக்காக எதை வேணாலும் நான் மாற்றி செய்ய முடியும், எதை வேணாலும் உனக்காக நான் உருவாக்க முடியும், எது வேணாலும் உனக்காக நான் சாதித்து தர முடியும். என்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. எனக்காக எல்லாவற்றையும் செய்ய உம்மால் முடியும். என் வாழ்வை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கை உமக்கென்று தருகிறேன், என் சரீரத்தை உமக்கென்று தருகிறேன் என்று நம்மை ஜீவ பலியாய் கொடுக்கும்போது, நம்மை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். கவலைப்படாதிருங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்காக நன்றி. உம்மால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீ செய்ய போகிற அதிசயங்களுக்காக நன்றி. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. உம்மால முடியாதது ஒன்றுமில்லை என்ற உணர்வை எங்களுக்கு தாரும். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்களை தகுதியாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.